ஹாய், இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு பச்சை மிளகா 2 கீரி எடுத்திருக்கேன். அது நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு நான் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நைட்டு ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இது 1.5 கப் இருக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நைட் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கூட மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ சால்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் பட்டாணி கூட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நான் தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிருக்கேன். அந்த மிக்ஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குருமா ஒரு வாட்டியாச்சும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சப்பாத்தி கூடவோ, தோசை கூடவோ, இட்லி கூடவோ, பூரி எல்லாத்துக்குமே இந்த குருமா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் பட்டாணி ஊற வச்சுட்டா 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம்.